அதுல வந்து ஒரு பாய் நேம் இருந்தது. அதுல வேற பொண்ணோட வாட்ஸ்அப் டிபி போட்டோ இருந்தது. இந்த தேவையில்லாத அந்த பொசசிவ் நம்மளே ஏன் அவங்க கிரியேட் பொசசிவ்லாம் கிடையாது பாஸ். இது என்ன பொசசிவ்? எதை எதுக்குள்ள கூட என்னங்க பொசசிவ்? நீங்க ஒரு பிள்ளை லவ் பண்ணிருப்பீங்க, இப்ப வேற ஆள கல்யாணம் பண்ணிருப்பீங்க, இப்ப அந்த பிள்ளைக்கு மெசேஜ் பண்ணா ஒரு பொசசிவ் வருமா? இல்ல மனைவி வந்தவங்க இடையில வந்த உறவு ஓகேங்களா, அவங்க கிட்ட எல்லாத்தையும் நம்மளால ஷேர் பண்ணிட முடியாது. அப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். செல்போன் பிரைவசி கணவன் மனைவி இடையே அவசியம் இல்லை. செல்போன் பிரைவசி கணவன் மனைவி இடையே வேண்டும். ஆரம்பிக்கலாமா? என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னோட போன் எங்க அவர் போனாலும் அவர் எடுத்துட்டு போவாரு. ஒரு பொருள், அந்த ஒரு பொருள்ல இருந்து நம்ம ஆத்மாத்மா நம்ம எல்லாத்துலயுமே நம்ம வந்து ஒற்றுமையா இருக்கிறோம். இதுதான் தவறான விஷயம். உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன அனுப்பிச்சிருந்தாலும் நான் தெரிஞ்சுக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசியிருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? அவங்க போனே கையில இருக்கப்ப என்னோட போட்டோஸ், பழைய போட்டோஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும், பார்க்கணும் கொஞ்சம் கெத்தா இருக்கும். எல்லாம் ஒரு பெருமையா பாஸ். எனக்கு பெருமைடா எரு. நியூ ஃபோன் வாங்குனப்போ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருந்தது. என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ண பாரு, என் வைஃபோட ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணேன். நல்லவனா இருக்கணும், ஆனா ரொம்ப நல்லவனா இருக்க கூடாது. வீட்டுக்குள்ள கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் குத்து சாவி கொடுக்குறோம்ல, அது மாதிரி ஃபீல் ஆச்சு. சந்தோஷமா இருந்தது. இதான் சூப்பர். இப்படி ஒரு ஆம்பளை நான் பார்த்தது இல்ல. ஏன் உங்களுக்கு போன் பிரைவசி வேண்டும்? சார் தேவையில்லாத பிரச்சனை இதனால வருது. என்ன தேவையில்லாத? ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் லாங் பேக் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க எனக்கு வந்து இப்போ ரீசெண்டா கனெக்ட் ஆகி மெசேஜ் பண்ணாங்க. பொம்பளை சொக்கு கேக்குதாடா? பொம்பளை சொக்கு நல்லா இருக்கேன்ட்டு. ஒரு நாள் என்னன்னா அவங்க ஹாயின் பண்ணிட்டாங்க, நான் அதை கவனிக்கல. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. உடனே அதை வச்சு ஒரு பெரிய ஒரு கதையை உருவாக்கி அதுல இருந்து ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை சந்திச்சு நியாயமா? நியாயமா? ஸோ இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இப்போ என் போனை நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. சார் ஆக்சுவலா அந்த ஹாய்னு மெசேஜ் வரும்போது 2 பேருக்கு முன்னாடி தான் மொபைல் இருந்தது. அதுல வந்து ஒரு பாய் நேம் இருந்தது. அதுல வேற பொண்ணோட வாட்ஸ்அப் டிபி போட்டோ இருந்தது. எப்படி 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 போட்டோ வச்சுக்க கூடாதா அப்படின்னு. அது ஆக்சுவலா பார்த்தனா அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட். அடங்கொம்மால. சோ அவங்களோட போட்டோ நான் பார்த்து பாய் நேமை போட்டு சேவ் பண்ணுன்ற அவசியம் என்ன என்கிட்ட சொல்லல. இத்தனை நாள் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க? ஆக்சுவலா அது வரைக்கும் சாமி போட்டோ தான் சார் வச்சிருந்தாங்க. அப்பதான் அவங்க போட்டோ மாத்தினாங்க. ஏன் கெட்ட நேரம் பாருங்க. இல்ல ஏல இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பையலா. சிரிக்கறானி வெக்கமா இல்ல? அப்படியால்ட்ட நீங்க மறைக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க இது எப்படி வேணாலும் அவங்க கற்பனை பண்ண வாய்ப்பு இருக்கு. அட என்னப்பா நீ ஆர்டிஓ பார்த்து ஆட்டோ டிரைவர் மாதிரி இப்படி திருன்னு முடிகிற? இந்த தேவையில்லாத அந்த பொசசிவ் நம்மளே ஏன் அவங்க கிரியேட் பொசசிவ்லாம் கிடையாது பாஸ். இது என்ன பொசசிவ்? எதை எதுக்குள்ள கூட ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். என்னங்க பொசசிவ்? நீங்க ஒரு பிள்ளை லவ் பண்ணிருப்பீங்க, இப்ப வேற ஆள கல்யாணம் பண்ணிருப்பீங்க, இப்ப அந்த பிள்ளைக்கு மெசேஜ் பண்ணா ஒரு பொசசிவ். ஏன் இப்ப கோபப்படுறீங்க? என்ன கோபப்படுற? சரி விட்டு தரேன், விடுங்க. ஆட்டி தூக்கிட்டு போறாங்க அவங்க பாட்டு. கண்டிப்பா சார், அதான் சார் அவங்களுக்கு தெரியும். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? நியாயம் புரிஞ்சுதா சார்? இப்போ உங்க பக்கத்துல நியாயம் புரிஞ்சான்னு தெரியல. அவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு புரிஞ்சுதா? காட்டு மிராண்டி இடிச்சு ஜெயில போடுங்க சரவண. போனை ஷேர் பண்றப்ப என்ன சங்கடமான மொமெண்ட்ஸ்? சார் பயந்துட்டே இருக்கணும். ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ? பிரைவசி வேணும் தான் இருக்கு, பட் ஆனாலும் நான் ஒரு போனை பார்த்துட்டு தான் இருப்பேன். பிரைவசி வேணும் உங்களுக்கு மட்டும். எஸ். இது டூ மச். இது டூ மச். இல்ல மெசேஜ் போயிருக்கு, அவர் எதனா பண்ணிருக்கானே நான் தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் போய் அவர்கிட்ட நான் ப்ராப்ளம் பண்ணுவேன். தப்பு. என் ஒய்ஃபுக்கு வந்து வால்பேப்பர்ல அவங்க ஃபேஸ் வச்சுக்கணும் அப்படின்னு என் போன் அதானே உலக வழக்கம். டிபி ஸ்டேட்டஸ்ல வந்து அவங்க முகம் இருக்கும் அப்படின்னு பாப்பாங்க. பட் எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது நம்மளுக்கு வந்து வராதுங்க. வைக்கலன்னும் போது அவங்க எடுத்து பார்த்துட்டு வைக்கல ஏன் வைக்கலன்னு ஒரு மாதிரி இன்சா பண்ணிட்டே இருப்பாங்க. ஏயா சும்மா என்னுடைய மொபைல் ஸ்கிரீன்ல என்ன இருக்குன்னு உள்பட நீ உள்ள வருவேனா? வேர் இஸ் மை ஸ்பேஸ் அப்படின்னு யோசிக்கிறேன். அப்படி கேளுங்க, அறிய வரட்டும். சரி டிபியே இல்லாம ஏதோ ஒரு நார்மல் மேகத்தை வைக்கிறதுக்கு போட்டோ வைக்கிறது எவ்வளவு பெட்டர்னு எனக்கு. நான் கூட நீ ஏதோ பயங்கரமா வைக்கிறீங்க. தேகத்தை வைக்கிறதுக்கு பொண்டாட்டி போட்டா வச்சா என்ன? இது ஒரு நல்ல கேள்வி. வானம் ப்ளூ கலர் வானம், அதுல மேக கூட்டங்கள் ஒரு 4. அதான் அவரோட போட்டோ எப்பவுமே. என்ன சிரிப்பு ராஸ்கா? கால் வந்துச்சு சார், டார்லிங் வந்தது. அதை நான் பார்த்தோன்னே கோவம் வந்துருச்சு எனக்கு. எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொண்டாட்டினா ரொம்ப பிடிக்கும்டா. ஆனா அது அடுத்தவன் பொண்டாட்டியா இருக்கும். கல்யாணத்துக்கு மட்டும் சொல்லிட்டாரு, டார்லிங்னு ஒரு பொண்ணை சேவ் பண்ணியிருக்கேன். ஆனா அது டக்குன்னு பார்க்கல நம்மளுக்கு கோவம் வருது. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அவன் பிரைவசி, மை ஹஸ்பண்ட்ஸ் பிரைவசின்னு தோணுது. ஆனா திடீர்னு மனைவி வந்துடுறா, ஹாட்டினா டார்லிங்கா. நக்கல்யா அவனுக்கு. பிடிச்ச ஸ்டேட்டஸ் வச்சா இதை ஏன் வச்ச, அது கேட்கும் போது எனக்கு பிடிக்காது. நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஒன்று போட்டுருங்க. தேங்க்யூ. எதாச்சும் பார்க்கும்போது ஒரு நம்பர் வந்து ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. என்ன சார் நம்ம பையன் புத்திங்கிறது? ஹாய் ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவர் அனுப்பியிருந்தாரு. எனக்கு உடனே வந்து சடனா பொம்பளை சோக்கு கேக்குதா? பொம்பளை சோக்கு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, யார் இதுன்னு தெரியல. நானும் Facebookல அதுன்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். கடை அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். சரின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். அந்த நம்பரை நீங்க இவர் போன்ல இருந்து பிளாக் பண்ணி என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி அந்த நம்பர் பிளாக் பண்ணவேன்னு சொல்லிட்டு மெசேஜ் வருதா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது அன்பிளாக் ஆயிருந்தது. அடங்கப்பா. அவர் அன்பிளாக் பண்ணிட்டேன். நான் பிளாக் பண்ணனே எப்படி திரும்ப அன்பிளாக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ரசாயன கம்பெனி என்னப்பா அது பத்தி சொல்ல. கால வராதப்பா.
நான் எதுவுமே பண்ணலையே, நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு. நான் பிளாக் பண்ணது எப்படி அன்பிளாக் ஆகும்? என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. இன்ன வரைக்கும் எனக்கு ரிசல்ட் தெரியல சார். ஃப்ரெண்டு சார் என்ன நொப்படியா நம்பலையா? அப்படி இல்ல. ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறமா மெசேஜ் பண்ணி பேச ஸ்வீட்டி நம்பர் பிளாக்ல இருக்கா அன்பிளாக்ல இருக்கா? பிளாக்ல தான் சார் இருக்கு. கண்டு விட்டாளையா சூத்தமத்தை கண்டு விட்டாளே. கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே வந்து டிஆர் டி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அவர் கொஞ்சம் பொசசிவ். ஸ்வீட்டிங்கிற வேர்டு வந்து உங்களுக்கு தவறுனா சங்கடம்னா டியர் டிங்கிறதெல்லாம் டியர்லாம் பர்சனல் வேர்டு. உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னா. அவங்க அனுப்புவாங்க சார், நான் அனுப்ப மாட்டேன். நீங்க அனுப்ப மாட்டீங்க. நீங்க நோ சொல்லிட்டா அதுக்கு அனுப்ப முடியாதுல. கரெக்டா கட்டுட்டா. நான் டிபி வச்சதே இல்ல. எனக்கு நீ டிபி வைக்கிறதே எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாரு. அத நான் உடனே மாத்தி. அது வந்து நீங்க எதையும் ஷேர் பண்ண மாட்டீங்க. பட் நீங்க மட்டும் உங்க போனை பாப்பீங்க. அப்ப நீங்க மட்டும் இப்படி அதை செய்யலாம். இது சூப்பர் அப். வந்து என்னோட அவரோட ஃபீலிங்கை ஷேர் பண்ணுவாரு. நான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் நானு. ஏய் குமார் மூஞ்சி குமார். உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் கியூரியாசிட்டி சார். இல்ல வாட்ஸ் ராங் இந்த கியூரியாசிட்டி வந்து உடம்ப இரும்பாக்கிக்கடா. அரமணா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. வந்து நல்லது இல்ல. அதெல்லாம் யார் சொன்னா? கியூரியாசிட்டி மேக்ஸ் லைஃப் பாஸ். நான் சொல்றேன். ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? கியூரியாசிட்டியோட உச்சம் எங்க போய் நின்னுது அப்படின்னா இவன் மொபைலை எப்படி நம்ம வாங்குறது, பாஸ்வேர்ட் எப்படி நமக்கு தெரியுது. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. ரொம்ப டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மொபைலை கொஞ்சம் ஓபன் பண்ணி கொடுங்க, போட்டோ பார்க்கணும். ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. டிவி டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்க போனை ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஏன் நீங்க அதை ரகசியமா வச்சிருக்கீங்க? இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? இல்ல மனைவி வந்தவங்க இடையில வந்த உறவு, ஓகேங்களா? அவங்க கிட்ட எல்லாத்தையும் நம்மளால ஷேர் பண்ணிட முடியாது. யார்கிட்ட அதை ஷேர் பண்ணலாம்? அப்பாட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா எல்லாத்தையும் எல்லாரையும் ஷேர் பண்ண முடியாது. பாத்தியாடியே இதுக்கு தான் அப்பவே கண்டிப்பா ஊத்து சொன்னேன். அப்பயே உங்களை இடையில வந்த உறவுங்கிறீங்க. அப்ப நடுவுல வந்ததுனால ஃபுல்லா ஷேர் பண்ண முடியாதுங்கிற லாஜிக்கே இல்லையே. இங்க வா. ஐயோ. ஏன்னா வாழ்க்கையில மனைவி மட்டுமே வாழ்க்கைன்னு கிடையாது. என்னோட குடும்பம்ன்றது வந்து என்னோட அம்மா அப்பா, என்னோட கூட பிறந்தவங்க, மனைவி எல்லாம் சேர்ந்தது. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. அப்ப அடுத்தடுத்து கேட்பேன். நீங்க ஏன் உங்க மனைவி டிபி வைக்க கூடாதுங்கிறீங்க? நான் ஏன் அவங்களை வைக்கணும்னு கேள்வி கேட்டதுக்கு அவங்க டிபி வைக்கணும்ன்றதுக்கான சரியான காரணத்தை எனக்கு சொல்ல. என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? டிபி வச்சிருக்கீங்களா இல்லையா? வச்சிருக்கேன். ஏன் நீங்க மட்டும் வச்சிருக்கீங்க? மாட்னாடா மானஸ்த. அதனால ஒருவேளை உங்களுக்கு வாட்ஸ்அப்பை பயன்படுத்துவது எப்படிங்கிற பரீட்சையில் நீங்க பாஸ் ஆயிருக்கீங்களா? இன்னைக்கு வர பாதிப்புகள் எல்லாமே பெண்கள் ஆண்களோட பெண்களுக்கு. அந்த பாதிப்பு யார் செய்யறா? இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. டிபி வைக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு ஆள் தான் நீங்க. ரைட்டா? ஆனா என்ன பேச்சு பேசுறீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சார் இருக்கும் அவசரத்துக்கு ஒரு கால் பண்ணனும்னா கூட லாக் சொல்ல மாட்டேன் சார். டெய்லி ஒரு லாக். பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. இப்படி நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு அதை செய்யணும்னு ஆசைப்படுற ஒரு மனைவி கிட்ட நீங்க எதையும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம். நம்ம ஒழுங்கா நடந்துக்கும் போதே நம்மள சந்தேகப்படுறாங்களோ, இதுக்கு நம்ம தீனி போடக்கூடாது. பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது. அதனாலயாவது இது தவறுன்றதை அவங்களுக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக ட்ரை பண்ணுவோம். அப்ப கொடுக்க மாட்டேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நான் சொன்ன தப்பான நீங்க குடும்பம் நடத்துங்க பாஸ், அது பெட்டர். நீங்க பாடம் நடத்துறீங்க. ரைட் விடு. ராத்திரியில திருட்டுத்தனமா போனை ஏன் ஆபரேட் பண்றீங்க? திருட்டுத்தனமே இதுல இல்ல. நீ இல்லையா? டெஃபினெட்லி. You only said it's a personal diary. You only said that you should get my permission before opening it. தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? ஆனா வெறும் அர்த்தம் தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகள் நீங்க தான் சொல்றீங்க. அவங்க ஒண்ணுமே சொல்லாது, ஒரு போனுங்கிறாங்க, அவ்வளவுதான். खत्म.